இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை, உங்கள் அனைவருக்கும் இறைமகன் இயேசுவுடைய அன்பும் அருளும் ஆசிரும் நிறைவாக கிடைப்பதாக. இன்று தவக்காலம் 38வது நாளை நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இறைவன் நமக்கு செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். தொடர்ந்து இணைந்து ஜெபிப்போம். இன்றைய இறை வார்த்தையும் எங்களுடைய சபையின் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ்கு சலேசியாரும் நம்மை தொடர்ந்து இந்த ஆன்மீக பயணத்தில் வழிநடத்தி செல்கின்றார்கள். அதற்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இன்றைய நாளில் பார்த்தோம்னா எரேமியா இறைவாக்கினர், எரேமியா புத்தகத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எரேமியா இறைவாக்கினர் அவர் வெளிப்படுத்துகின்றார். சுற்றிலும் ஒரே திகில் எல்லாம் நமக்கு தெரியும். சுற்றிலும் ஒரே பிரச்சனைகள், ஒரே ப்ராப்ளம். பழி சுமத்துங்கள், வாருங்கள் பேசிக்கொள்கின்றார்கள். அவர் மேலே பழி சுமத்துங்கள், வாருங்கள் போய் பழி சுமத்துவோம், வாங்கள் அவரை வீழ்ச்சி அடைய செய்வோம், பழி சுமத்துவோம் என்கிறார்கள். பழி சுமத்துவது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு செயல் என்று. ஒருவர் ஒன்றுமே செய்யாமல் நன்மையை செய்து கொண்டிருக்கும் பொழுது, இறை வார்த்தையை போதிக்கும் பொழுது, இறை வார்த்தையோடு இணைந்திருக்கும் பொழுது அவர் மீது பழி சுமத்தும் பொழுது எப்படி இருக்கும் அவருக்கு? அதான் சொல்றார். அப்போதான் ஆண்டவராய கடவுள், ஆனால் ஆண்டவராய கடவுள் வலிமை வீரரை போல என்னோடு இருக்கின்றார். அவர் எரேமியா வெளிப்படுத்துறாரு. இதெல்லாம் நடக்கட்டும், என்னை சுற்றி யார் வேணுமானு சூழ்ச்சி பண்ணட்டும், என்னை சுற்றி யார் வேணுமானு பழி சுமத்தட்டும், எனக்கு யார் வேணுமா என்ன பிரச்சனை கொண்டு வந்தாலும் பரவாயில்லை இந்த இறை வார்த்தை போதிக்கும் பணியில். ஆனால் எனக்கு யார் இருக்காருன்னா அவர் சொல்றாரு, ஆண்டவராய கடவுள் வலிமை வாய்ந்த வீரரை போல் என்னோடு இருக்கிறார். ஆண்டவராய கடவுள் வலிமை வாய்ந்த வீரரை போல் என்னோடு இருக்கின்றார் என்பதை எரேமியா உணர்றார். எவன் என்ன வேணுமா பண்ணிட்டு போங்க, என்ன வேணுமா பிரச்சனை பண்ணுங்க, ஆண்டவராய கடவுள் என்னோடு இருக்கின்றார், என்னை வழி நடத்துகின்றார். அவர் எனக்கு ஒரு வீரர் போல, வலிமை வாய்ந்த வீரர் போல என்னோடு இருந்து என்னை வழி நடத்துகின்றார் என்பதை அவர் சொல்றார். அது மட்டும் இல்லை, எனக்கு இப்படி வலிமை வாய்ந்த வீரர் என்னை காத்து என்னை வழி நடத்துவார். அதுக்கு என்ன சொல்றாரு? ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள், ஏனெனில் அவர் வறியோரின் உயிரை தீயோரின் பிடியிலிருந்து விடுவித்தார். என்ன சொல்றாரு? ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், ஆண்டவருடைய வார்த்தையை புகழ்ந்தேத்துங்கள், ஏனெனில் அவர் வறியோரின் உயிரை தீயோரின் பிடியிலிருந்து விடுவித்தார். வறியோர் ஏழ்மையானவர்கள், எந்த ஒரு கள்ள கவடம் இல்லாதவர்கள், எந்த ஒரு பிரச்சனைக்கு போகாதவர்கள், இந்த தீமையானவர்களிடமிருந்து அவர்களை விடுவித்தார். அந்த தீயோரின் பிடியில் இருந்து விடுவித்தார். ஆனால் என்ன சொல்றாரு? அவர் எரேமியா உணர்ந்திருக்கார், ஆண்டவராய கடவுள் என்னை இந்த தீயோரின் பிடியிலிருந்து, நான் போதிக்கின்ற அந்த பணியிலிருந்து ஆண்டவராய கடவுள் என்னை விடுவித்தார். அதற்காக என்ன செய்யணும்? அவருக்கு புகழ் பாடுங்கள், அவருடைய வார்த்தையை புகழ்ந்தேத்துங்கள், அவருடைய வார்த்தை உயிர் உள்ளது என்று எரேமியா இறைவாக்கின விசுவாசத்தோடு இன்றைய நாளில் நமக்கு முதல் வாசகத்தில் அழைப்பு விடுக்கின்றார். அதை தொடர்ந்து பார்த்தோம் என்றால், என்ன நெருக்கடி வேளையில் என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். பதிலுரை பாடல்ல, என்னுடைய நெருக்கடி வேளையில் ஆண்டவரிடம் மன்றாடினேன். என்னுடைய நெருக்கடி வேலை, என்னுடைய பிரச்சனை நேரத்தில், நான் பழி சுமத்தப்பட்ட நேரத்தில், நான் பிரச்சனையோடு இருக்கிற நேரத்தில், நான் கவலையோடு இருக்கிற நேரத்தில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். அவர் எனக்கு செவி சாய்த்தார். ஆண்டவரிடம் எனக்கு நெருக்கடி, ஆண்டவரிடம் மன்றாடினேன். நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். அவர் உணர்றார், இறைவாக்கினர், அவர் வலிமை மிகுந்த வீரரை போல என்னை காத்தருள்வார் அப்படின்னு சொல்றார். அதே நேரத்தில் என்னுடைய நெருக்கடி வேளையில் அவர் எனக்கு என்னை காப்பாற்றினார். அதற்காக நான் மன்றாடினேன். என்னோட நெருக்கமான பிரச்சனையான நேரத்தில் அவர்கிட்ட மன்றாடும் போது எனக்கு உதவிக்கரம் நீட்டினார். ஆனால் நம்மளும் மன்றாடணும். எவ்வளோதான் பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் நாம் ஆண்டவராய கடவுளிடம் மன்றாடும் போது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அது அப்படின்னு சொல்கிறாரு. இயேசுவை பிடிக்க முயன்றார்கள், ஆனால் அவர்கள் கையில் அகப்படாமல் அவர் அங்கிருந்து சென்று விட்டார். நற்செய்தி வாசகத்தில் பார்க்குறோம், இயேசுவை பிடிக்க முயற்சிக்கின்றாரா, ஆனால் அவர் கையில் பட மாட்டார். உண்மையானவர்கள், நேர்மையானவர்கள், அதான் சொல்கிறாரு இதில், ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், நேர்மையானவர்கள் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, அவரை புகழ்ந்தேத்துங்கள், ஏனெனில் அவர் வறியோரை, இறைமகன் இயேசு அவர் ஒரு உண்மையான தந்தையின் இரக்கத்தையும் அன்பையும் வெளிப்படுத்த வந்த இறைமகன் இயேசுவை இந்த மாதிரி தீயோர்கள் பிடிப்பதற்கு முயற்சி செய்தால் பிடிக்க முடியுமா? அதை தான் சொல்கிறார். பிடிக்க முடியல. அவர் அவங்க கையில் அகப்படவே இல்லை. ஏன் அகப்படலைன்னா அவர் உண்மையும் நேர்மையும் உள்ளவர்.
தீயோர்கள் அவர்களை ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைய நாள் நமக்கு எடுத்துரைப்பது, நாம் உண்மையும் நேர்மையும் உள்ளவர்களாக இருந்தார். எங்களுடைய சபையின் பாதுகாவலராக தான் செஞ்சார். அவர் ஒரு ஆயராக இருக்கும் பொழுது உண்மையும் நேர்மையும் உள்ளவராக இருந்தார். எப்பவுமே பொய்க்கு, தீய எண்ணத்துக்கு, தீய செயலுக்கு அவர் உடன் போகலை. ஆயராக இருக்கும் பொழுது இது தப்புனா இது தப்பு, ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை, அப்படி ஒரு அருமையாக வாழ்ந்த ஒரு மனிதர். அவர் இன்று புனிதராக திகழ்கின்றார். நாம் உண்மையாக இருக்கும் பொழுது எந்த தீய சக்தியாலும் நம்மளை அழிக்க முடியாது, நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. அந்த உண்மையும் நேர்மையும் எங்கேருந்து கிடைக்கும்? கடவுள்கிட்ட இருந்து தான் கிடைக்கும். எரோமியா உணர்ந்தார். இறைமகன் இயேசு உண்மையாக இருந்தார். ஒன்றும் பண்ண முடியல, எவனாலையும் ஒன்றும் பண்ண முடியல, தீயவர்களாக எதுவுமே பண்ண முடியல. அது தந்தையோட திட்டம், அவர் உயிரை கொடுக்கணும். மற்றவங்க யாரும் ஒன்றும் செஞ்சுருக்க முடியாது. தந்தையோட திட்டம் இருந்தனால தான் அதை பண்ண முடிஞ்சிச்சு. அதே போல் நமக்கும் கடவுளுடைய திட்டம் என்னென்னு உணர்ந்து உண்மையாக இருக்கும் பொழுது எந்த தீய சக்தியாலும், நம்ம நேர்மையாக இருக்கும் பொழுது எந்த தீய சக்தியால் நம்மளை அசைக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அதற்காக இன்றைய நாளில் சிறப்பாக மன்றாடுவோம். இறைவன் நம்மளை என்றும் ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இருப்போம். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமேன்.